எல்லா விஷயத்துக்கும் அந்த கயிறு வந்து அவங்களுக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன் வசியம் கட்டுக்குள்ள அமைக்கிறது தான் அந்த கயிற்று கயிறு. ஒரு கயிறோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள், 31 நாள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாட்கள் கணக்கு இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு கயிறை கண்டிப்பாக மாற்றுறது ரொம்ப நல்லது. அந்த கையில் இருக்கிற கயிறு கண்டிப்பாக மாற்றி ஆகும். மாற்றினாதான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை ஒன்று முடிய காரணம் தெரியும். ஆண்களுக்கு குடல் சரிவு அதிகமாக இருக்கும். பெண்களோட ஆண்களுக்கு குடல் சரிவு அதிகமாக இருக்கும். அதாவது எத்தனை பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 95% ஆண்களுக்கு குடல் சரிவு அதிகமாக இருக்கும். அதனால இந்த இடுப்பு கயிறு கட்டுறது, அதனால அந்த தன்மையை, அந்த கொழுப்பு தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கோசம் தான் அந்த இடுப்பு கயிறு கட்டுறது. இப்போ நம்ம காலில் கயிறு கட்டணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய விபத்துகள் கம்மியாகும். வண்டி கூட கயிறு கட்டுறோம், வாகனத்துங்களுக்கு. ஏன் வாகனத்துக்கு கயிறு கட்டுறோம்? ஏதோ அதாங்க நம்ம முன்னோர்கள் சொன்னதை வந்து சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு நிலைமையில தான் கடவுள் மேல ஒரு அச்சத்தைய பயத்தை வச்சு சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கயிறு என்பது வந்து ஒரு மாந்திரிக பொருள் தான். நம்ம உடல்நிலையை சரியாக்குற ஒரு விஷயமாகும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கயிறோட தன்மையை வந்து நம்ம மந்திரம் ஊதி அந்த 108 மந்திர ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அந்த கயிறாகப்பட்டதை உனக்கு கட்டும் போது உனக்கு இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைங்க அந்த கயிறை கட்டும் போது அந்த அனுபவத்தினால உனக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கயிறுகள். உதாரணத்துக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் கையில கயிறு கட்டிருப்பாங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு படி மேல போய் கயிறு மாஸ்டர் அப்படின்னா அது யோகி பாபுனே சொல்லலாம். வரிசையா கையில கயிறு கட்டிருப்பாரு. ஆக்சுவலா கழுத்துக்கு நம்ம ஏன் கயிறு கட்டுறோம்? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கயிறுக்கு ஏன் கயிறு கட்டுறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பிராணிக்கு முதல் கொண்டு எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மனுஷனும் மட்டும்தான் கயிற்றுல கயிறு போடுறோமா? இல்லை, 5 அறிவு உள்ள ஜீவன் அதுங்களுக்கும் கயிற்றுல கயிறு போடுறோம். மூக்கணா கயிறுன்னுவாங்க இந்த மாடுகளுக்கு, காளைகளுக்கு, குதிரைக்கு, எல்லா விஷயத்துக்கும் அந்த கயிறு வந்து அவங்களுக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன் வசியம் கட்டுக்குள்ள அமைக்கிறது தான் இந்த கயிற்று கயிறு. ஆமாம், அது இருக்குது, ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒரு நகை போடுறீங்க, எக்ஸாம்பிள் கயிற்றுக்கு நகை போடுறீங்க, குழந்தைங்க மிஸ் ஆகிடும், அதனால என்ன பண்ணுவாங்க, சேஃப்டிக்கு பின்னு போடுவாங்க. கயிறு இருந்தால் கயிறுக்குள்ளே ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கைக்கு ஏன் கயிறு கட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள், 31 நாள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாட்கள் கணக்கு இல்லாமல் 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு கயிறு கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். மாற்றுறது ரொம்ப நல்லது. அந்த கையில் இருக்கிற கயிறு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். மாற்றினாதான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை ஒன்று முடிய காரணம் தெரிய வரும். அதே கயிறை நம்ம கட்டாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ எந்த ஒரு இதுவும் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் கயிறை மாற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது குறிப்பிட்ட அந்த ஒரு 31 நாள், 28 நாள் அதோட தன்மை அவ்வளோதான் இருக்கும், கயிறோட தன்மை. அதுக்கு மேலே அது கட்டுறது வேஸ்ட்டு தான். ஆனால் பேருக்கு சொல்லலாம் இந்த கோயில் கயிறு அப்படின்னு சொல்லத்தால, ஆனால் நம்ம உடம்புல இருக்கிறது வேஸ்ட். இப்போ இடுப்புக்கு கயிறு கட்டுறோம். இடுப்புக்கு எது கயிறு கட்டுறோம்? அது நான் கேள்விப்பட்டது எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இடுப்புக்கு கயிறு கட்டினா உடல் ஷேப்பா இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எதுக்குன்னா எனக்கு சத்தியமா தெரியல. ஆண்கள் ஏன் கட்டுறாங்கன்னு தெரியலையே. எங்கேயாவது ஏரியில போய் உழுந்து மாட்டும் போது பிடிச்சி இழுக்கிறதுக்கா? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாரம்பரியமான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கூர்ந்து ஆராய்ந்து சொல்ல தெரியலனாலும் தெய்வத்தை வச்சு ஒரு பயமுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல், இதை கட்டணும், இது குலதெய்வம் கயிறு, இது சாமி கயிறு, இதை கட்டினா நம்ம நல்லா இருப்போம்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம மனிதர்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம இறைவன் வழிபாட்டில் இருக்கிறவங்க, இறைவனை நம்புறவங்கள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா கடவுளை நம்ம கண்ணெதிர்க்கு யாருமே பார்க்கல. அந்த கடவுள் எப்படி இருப்பாரோ ஒரு அச்சமோ ஒரு பயமோ கண்டிப்பாக நம்மளுக்குள்ள இருக்கும். நம்ம செய்கிற தப்பு யாருக்கு தெரியுதோ இல்லையோ எல்லாம் அல்ல இறைவனுக்கு தெரியும். அதுபோல் இந்த கயிறாகப்பட்டது எதுக்கு நம்ம கட்டுறோன்னா குடல் சரிவுன்னு ஒன்று இருக்குது. ஆண்களுக்கு குடல் சரிவு அதிகமாக இருக்கும். பெண்களோட ஆண்களுக்கு குடல் சரிவு அதிகமாக இருக்கும். அதாவது எத்தனை பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 95% ஆண்களுக்கு குடல் சரிவு அதிகமாக இருக்கும். அதனால்
இந்த இடுப்பு கயிறு கட்டுறது. அதனால அந்த தன்மையை, அந்த கொழுப்பு தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கோசம் தான் அந்த இடுப்பு கயிறு கட்டுறது. கால் கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் ஆகிறோம், கீழே விழுறோம், ஒரு வாரம் தான் உண்டா, ஒரு மாதத்துல கால் உடச்சிட்டு வந்துடுறான், பிரச்சனை ஆகுது. புரியுதுங்களா? அதாவது எல்லாத்தையும் அடக்குமுறை. கால் கட்டு போடுன்னுவாங்க. கால் கட்டு போடுறது 2 விஷயம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்கிறோன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரியில கொடை பிடிப்பாங்க. அது எதுக்கோசம் அந்த பழமொழி இப்போ தப்பாக புரிஞ்சு எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது அவன் தான் கஷ்டத்தில் இருந்தாலும் அவனுக்கு அவன் ஏழையாந்திருப்பான். புரியுதுங்களா? பணக்காரனா ஆகிட்டு இருப்பான். வாங்க வரவன் ஏழ்மையாக ஆகிட்டு இருப்பான். கொடுக்குறவன் வந்து அத்தனை நேரத்தில் நீ 1 மணி 2 மணி கதவு தட்டினாலும் கொடைன்றது பணம். கொடைன்றது பணம். அதை எந்நேரம் இருந்தாலும் கொடுப்பான். அதுதான் அத்தனை நேரத்தில் வந்து கொடை பிடிப்பேன்ட்டு அந்த ஒரு ஸ்டோரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டோரி சொன்னாலும் அது புரியாத மாதிரி சொல்கிறாங்க மக்கள். அதுக்கு அர்த்தம் என்ன, அது பேசிக் என்னன்னு யாருக்குமே தெரிய மாட்டேது. ஒரு பழமொழியோ ஒரு சொற்மொழியோ நம்ம சொல்கிறத வச்சு தான் ஏற்றுக்கணும். இவங்களா கதை கட்டுறது. அதுபோல் நம்ம காலில் கயிறு கட்டணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய விபத்துகள் கம்மியாகும். வண்டி கூட கயிறு கட்டுறோம் தெரியுமா? ஆமாம், பார்த்துருக்கேன். வாகனத்துங்களுக்கு ஏன் வாகனத்துக்கு கயிறு கட்டுறோம்? ஒரு சேஃப்டி. கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, குலதெய்வ கோயில், ஏதாவது பிடிச்சி இஷ்ட தேவதை கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. மனிதனுக்கு கயிறு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அதாவது இன்று இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா இல்லையா? இந்த ஒரு நாளில் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம இருப்போமா? இந்த மீடியேட்டர் பேசிட்டு நம்ம இப்படி வெளில போகும்போது நம்ம இருப்போமா? அப்படின்றது சந்தேகம் உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. யாருக்குமே வந்து இப்பயும் சொல்கிறேன், கேரண்டி யாருக்குமே கிடையாது. அப்பேற்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையை திணிக்க வச்சிருக்காங்க. கடவுள் இருக்காரு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது அறிவியல் பூர்வமான விஷயத்தையும் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா கடவுள் மேலே பயத்தினால இதை சொல்லி இப்படி செய்ய வைக்கிறாங்க. இதனால தான் இந்த ஒவ்வொரு கயிறோட தன்மைகளும் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. கயிறுல என்னங்க மருத்துவ குணம்? அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ 95% வந்து ஆண்களுக்கு குடல் சரிவு நோய் இருக்கு. அந்த கயிறு கட்டினால் குடல் சரிவு நோய் வராது. மருத்துவ குணம் தானே. ஆமா, சாமி குணமா இது? கடவுளை நம்ம என்ன இப்படி நீங்களே சொல்லிட்டு எதை நம்ம அதாங்க நம்ம முன்னோர்கள் சொன்னதை வந்து சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு நிலைமையில தான் கடவுள் மேல ஒரு அச்சத்திய பயத்தை வச்சு சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அதனால்தான் நம்ம முன்னோர்கள் அறிவுபூர்வமா தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்களே தவிர முட்டாள்தனமா செய்ய மாட்டாங்க. ஓகே, இப்போ காலில் வந்து நிறைய பேர் வந்து கருப்பு கயிறு கட்டுவாங்க. அதுக்கு 2 விஷயம் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி அடிக்கடி அடிப்படுது, பட்டக்காலே படுதுன்னா கயிறு கட்டுவாங்க. இன்னொன்று வந்து கந்திஷ்டி, சில பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னா நெகட்டிவாவே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா காலில் கயிறு கட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்றாங்க. அது எப்படி வந்து அதுக்கும் இந்த கந்திஷ்டிக்கும் இந்த காலில் இருக்க கயிறு எப்படி கனெக்ஷன் ஆகும்? அதாவது பார்த்தீங்கன்னா கயிறு என்பது வந்து ஒரு மாந்திரிக பொருள் தான். அதாவது அறிவியல் பூர்வமாக பார்த்தோன்னா கயிறுன்றது நம்ம உடல்நிலையை சரியாக்குற ஒரு விஷயமாகும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கயிறோட தன்மையை வந்து நம்ம மந்திரம் ஊதி அந்த 108 மந்திர ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அந்த கயிறாகப்பட்டதை உனக்கு கட்டும் போது உனக்கு இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைங்க அந்த கயிறை கட்டும் போது அந்த அனுபவத்தினால உனக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். புரியுதுங்களா? தினைக்கும் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருப்பான். அதை பட்ட காலிலேயே வினை தீர்ப்படன்னு வாங்க பார்த்தீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் தீர்க்கப்படும். அப்போது அந்த கயிறோட நாங்கள் சொல்கிற மந்திரம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இன்னொரு சந்தேகம், இந்த பச்சை கலர்ல கயிறு கட்டுவாங்க. கேட்டா இது குபேரனுக்குரிய கயிறு, இப்ப என் கையில பைசாவே நிக்கல, இல்ல வந்து நான் காசு சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி காசு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பச்சை கலர்ல கயிறு கட்டினீங்கன்னா செல்வம் செழிப்பா இருக்கும்ன்றாங்களே, இது உண்மையா? அதாவது பாத்தீங்கன்னா கயிறு கட்டினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லா கயிறும் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சாமி இதை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லுவேன், இந்த கடவுள் இது தருது, அந்த கடவுள் இது தருது நம்ம உட்காந்தோன்னா நம்ம முட்டாளாக தான் ஆகும். புரியுதுங்களா? கடவுள் என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதுக்கான முயற்சியும் புரியுதுங்களா, அதுக்கான நேரத்தையும் நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம இலக்கை நோக்கி நகர முடியும். எல்லாமே நம்மளுக்குள்ள உட்காந்துருந்தா வந்துடும் நினச்சா கண்டிப்பாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதுக்கான முயற்சி, அதுக்கான பயிற்சியை நம்ம தான் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, குபேந்திர சிலை வீட்டில் இருக்கா, உங்களுக்கு பிடிச்ச நாள் வேலைக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ என்றைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதோ சின்ன காயின், ரொம்ப விலை மதிப்பெல்லாம் வாங்காதீங்க. வெள்ளி காயின் இருக்குது பார்த்தீங்களா, லக்ஷ்மி போட்டுருக்குது, ஆமாம் ஆமாம், அந்த ஒரு காயின் மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் ஒரு நீங்கள் போட்டுனுக்கிற ஒரு கோல்டு மோந்திரமோ இல்லை கோல்டு செயினோ இல்லை கோல்டு மூக்குத்தியோ கம்பளோ ஏதோ ஒரு திங்ஸு
அன்னைக்கு அந்த ரெண்டுத்தையும் வச்சு இந்த 9 கல்லுங்க வரும் பார்த்தீங்களா, நவரத்ன கற்கள், அந்த கல்லை வாங்கி அது மேக்ஸிமம் 110 ரூபா என்னவோ இருக்கும். அதை வாங்கி குபேந்திரன் பூவை போட்டு 108 குபேந்திர மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருக்கு வாய்ப்பு இருக்கும். கயிறு கட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த நீங்கள் கயிறு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பூஜை பண்ணும் போது அந்த கயிறு அவர் மேலே வச்சிருங்க, வச்சுட்டு அந்த கயிறை கட்டிக்கோங்க. இப்போ ஒரு கயிறோட மதிப்பு வந்து 48 நாள் தான் அப்படின்றீங்க. ஒரு மண்டலம் தான், ஒரு மண்டலம் தான். 21 நாள்லயும் இருக்கு, ஒரு மாசம் இருக்கு, 30 நாளும் இருக்கு. நம்ம வச்சு பூஜை பண்ணி அதோட தன்மை எத்தினாலும் நம்ம கொடுக்கறது தான் கணி. இப்போ சும்மா ஒன்றுமே யாரும் எதுவும் பண்ணல, ஒரு சாமி இப்போ மலையனூர்லாம் போவாங்களேன், சாமி மேலே கயிறு போட்டு வச்சுக்கிறாங்க, கேட்டவொடனே எடுத்துறாங்க, அதில் என்ன மந்திரம் பண்ண ஒன்றுமே பண்ணலையே. அப்போதான் எடுத்து போடுறாங்க, உடனே கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் அது சாமி மேலே பட்டிருக்கு. மக்கள் வந்து சாமி கோவில்ல வச்சோ இல்ல மேல வச்சு எடுக்கிற மேல அந்த கயிறு மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கையே தான் மேல வைக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கை விஷயமும் இருக்கு ஆன்மீகத்துல, அதே மாதிரி அறிவுபூர்வமான விஷயமும் இருக்கு. அதாவது நம்ம அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம முன்னோர்கள் மூவாதிக தேவர்கள்லாம் வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதை பற்றி விளக்கத்தை யாருக்குமே இன்ன வரைக்கும் சொல்லலை. கடவுள் மேலேன்னு ஒரு பழியை போட்டாங்களே தவிர இதை பண்ணால் இதுதான் நடக்கும், நம்மளுக்கு இந்த நோய் வராது, இந்த பிரச்சனை யாருக்கும் சொல்ல தெரியல. அப்போ அதனால எல்லாத்தையும் கடவுள் மேலே சார்ந்து போட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே கடவுள் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால எல்லாமே கடவுள் கடவுள். இந்த மண்ணை தொட்டா நல்லதான். கண்டிப்பா உன்னுடைய நேரமோ நல்ல அனுகிரகமோ இருந்தா நீ சாமியே கும்பிடாம இருந்தாலும் சரி, ஏதோ எதர்ச்சியா ஒரு சின்ன கோயில் வாசல் போயிட்டு வந்தா கூட உனக்கு வர வேண்டிய பணமோ உனக்கு வர வேண்டிய தொழிலோ ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட விஷயமா வச்சு அன்னைக்கு நடந்துரும். சோ இது வந்து நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றதான்னு புரியலன்றீங்கல்ல. இந்த நம்பிக்கையை வந்து மக்கள் மனசுல திணிச்சது யாரு? நம்மளோட முன்னோர்களா இல்ல வந்துட்டு நம்மளா வந்து அதை ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம்? அதாவது நம்ம முன்னோர்களும் சொல்ல முடியாது, சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் படிக்கத்தன்மை இல்லாதவங்க கூட நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன் ஔவையார் முதல் கொண்டு, புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் போது இப்போ குறிப்பிட்ட காலங்கள் வளர போகையில் சில கெட்ட பேரு கொடுக்கணும், இப்படியெல்லாம் பண்ணலாம், பிளாக் மேஜிக், புரியுதுங்களா? இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி விஷயத்துலையும் இன்னும் நம்பிக்கை அதிகமாகிடுது. இப்போ ஒரு புத்து இருக்குங்க, புத்து யாருடைய சொந்தமான விஷயம்? நார்மலா புத்து யார் கட்டுவா? ஃபர்ஸ்ட் யாரும் கட்ட மாட்டாங்க, எறும்பு தான் கட்டும். கரையான் கட்டுற புத்துல என் பாம்புக்கு என்ன வேலை? முதல்ல அந்த புத்துக்குள்ள பாம்பே இருக்காதுங்க, இதை சொன்னா அடிக்க வந்துருவாங்க. அது ஒரு ரீசன் இருக்குங்களா? கரையானை வந்து புத்தாக்கிறீங்க, புத்தாக்கி அந்த பாம்பு உள்ள இருக்குன்றீங்க. இருக்கும் மேக்சிமம் எங்கன்னா ஒரு ஊர் சைடு கூட இருக்கும், இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த புத்து மேல நம்ம சாமி கும்பிட்றோம், என்னன்னு பண்றோம்? பால் ஊத்துறது வேற, முட்டையை உடைச்சு ஊத்துறது வேற, விளக்கு போடுறது வேற, கயிறு எடுத்து வைக்கிறது, அது மேல ஒரு படி மேல போய் எங்க வீட்டாண்டெல்லாம் பாத்தீங்கன்னா பூட்டெல்லாம் பூட்டியிருப்பாங்க. இதுதான் நான் பார்த்திருக்கேன். மஞ்சள் மேல கொட்டுறது, புத்து அதெல்லாம் பார்த்திருக்கேன். குங்குமம் மேல கொட்டுறது, ஒரு கரையான ஒரு பூச்சி. மஞ்சள் என்ன ஒரு விஷயமானது? கிருமி நாசினி. அப்ப அந்த கரையை சாவடிச்சிடும், அதை சாவிச்சு அதை புத்தா நம்ம கும்பிட்டு வழி பண்ணோம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புத்துல போய் பாலை ஊத்துவாங்க. பாலை குடிச்சா பாம்பு வந்து இனப்பெருக்கமே பண்ணாம செத்துரும் அப்படின்வாங்க. அது உண்மைதான். இது தெரியாம நம்ம மக்கள் வந்து அதை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, அதாவது ஷூட்டிங் பார்ட்ஸ்ல பாம்பு பால் குடிக்கிறது என்னவோ, இது பண்றது அது வேற. பாம்பு வந்து எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது ஒரு வேட்டையாடக்கூட தன்மை உடையது. அதை போய் பால் ஊற்றி முட்டை வச்சா அது தாய்மையை கொண்டதுன்னா நடக்காத ஒரு விஷயம். அதோடைய தன்மையை விஷம் கூடியது. நல்ல பாம்பும் சரி கெட்ட பாம்பும் சரி அது வேட்டையாடி தான் உணவு ஆடுமே தவிர நம்ம வைக்கிற பால் முட்டையே சாப்பிடாது. இன்னொரு விஷயம்ங்க, அதாவது நீங்க சொல்றது கரெக்ட், இது நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு இதுதான் அப்படின்றீங்க. ஏன்னா வீடு இன்னொருத்தருது, அது வாழ்வை அனுபவிக்கிறது இன்னொருத்தர். உங்க சொந்த வீட்டுல உங்களையே வெளில தெளிட்டு நான் உள்ள இருக்கிறேன், சாத்தியமா இது நடக்குமா இந்த விஷயம்? அது போலதான் இந்த கரையான் கட்டின புத்துல வந்து இந்த பாம்பு வந்து அடைக்கலமாவதே தவிர அதுக்கு சொந்தமான இடம் கிடையாது. ஏன்னா பாம்பால புத்து கட்ட முடியாது. படத்துலயும் சரி நாடகத்திலயும் சரி அதை காட்டணும், புரியுதுங்களா, அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணலாமே தவிர
மற்றபடி இது உண்மையிலேயே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஓகே, இப்போ கயிறுல வந்து ஏகப்பட்ட கலர் இருக்கு. ஒரு காலத்துல பச்சை, இல்லாட்டி வந்து சிகப்பு, இல்லாட்டி வந்து பிளாக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சகப்பு மட்டும்தான். இப்போதான் பச்சை கயிறு வந்துச்சு, மெரூன், இந்த என்னென்ன கலரோ வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கலர்லாம் இல்லை. ஏன்னா வாரத்தில் எத்தனை நாள் இருக்குங்க? வாரத்துல 7 நாளுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சாமி எடுத்துக்கிறோம் நம்ம, சரிங்களா? திங்கக்கிழமை என்ன சாமி கும்பிடுவோம்? சிவபெருமான். செவ்வாய்க்கிழமை துர்கை, கனக துர்கை. புதன்கிழமை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை முருகரையும் கும்பிட்றாங்க. வியாழக்கிழமை பாபா, இல்லைன்னா மசூதிக்கு போகிறவங்களும் இருப்பாங்க, அந்த மாதிரி கும்பிட்றவங்க. வெள்ளிக்கிழமை அங்காளம்மன், என்னென்ன சாமியோ. சனிக்கிழமை பெருமாள். ஞாயிற்றுக்கிழமை நம்ம இஷ்டம், ஃப்ரீயாக விட்டாலும் விட்டுறாங்க, கும்பிடுறதுக்கு. அப்போ 7 வகை கயிறு இருக்கு. என்னது 7 வகை கயிறு இருக்கு. கலர் கலரா 4-5 வகையா என்னென்ன உருட்டல் கலரும் இருக்கு. கயிறு கொடுத்தா வாழ்க்கை மாறிடுமா? மாறாது. நம்ம தன்னம்பிக்கை, நம்ம முயற்சி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சாத்தியமாகணும். தவிர அதாவது ஒரு பேய் பிடிச்சிச்சு, ஒரு பிரச்சனை, மனக்கவலை, உடம்புநிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, காசு வச்சு கட்டுவாங்க, அந்த ஒரு நிமிஷத்துக்கு தான் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு பசிக்குதுன்னா அந்த டைமில் நான் சாப்பாடு கொடுத்தா தான் உங்களுக்கும் நல்லா இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும். பசி எடுத்து நொந்து இறந்த பிறகு நான் சாப்பாடு படையல் போறது என்ன பிரச்சனை? மிக சிறப்பு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வழக்கம் போல ரொம்ப டிஃப்ரெண்டா நம்மளோட யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு சொன்னீங்க. மிக சிறப்பு. நன்றி.